இன்றைக்கி அறிவிப்பு விட்டுருக்காங்க ட்விட்டரில், எக்ஸ் பேஜில். இப்போ சபரீசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புதுசாக ஆர்மின்னு ஆரம்பிச்சிருக்கு. சபரீசன் டிஎம்கே ஆர்மி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இவர் ஃபோட்டோ பக்கத்தில் இளைஞர்கள் ஃபோட்டோ ஒரு 8 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்து இவர்கள் தான் டிஎம்கே ஆர்மியாக, சபரீசன் டிஎம்கே ஆர்மி 10 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த ஆர்மிங்கிற வார்த்தை எவ்வளவு கேவலமாக போச்சு பாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வார்த்தைகளை மற்றவங்க யூஸே பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு போலீஸை யாராச்சும் யூஸ் பண்ண முடியுமா? பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். போலீஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சிபிஐ யூஸ் பண்ணக்கூடாது. சிஐடி யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அரசாங்கத்தின் நிறுவனங்கள். அது இப்போ ஐபி, ரா இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட நிறுவனங்கள். அப்படி இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் என்னென்னா ஆர்மினா சாதாரணமாக நாட்டை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு முப்படை இந்தியாவில் இருக்குல்ல, உலகம் பூராவும் இருக்குது. ஆர்மின்னு தான் பேர். ஆர்மிங்கிறது இராணுவம். நம்மால் எவ்வளோ கேவலமான இதில் இருக்கான் பாருங்க. உலகத்திலே எங்கேயுமே எந்த படித்தவனும் ஆர்மிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான். அது வந்து அரசாங்கத்தோட இது அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் கேவலமாக போய் ஒரு தடவை ஒரு சினிமா நடிகை பிக் பாஸில் நினச்சாங்களாம், ஓவியா ஆர்மின்னு ஆரம்பித்தான். நம்ம அதுக்குன்னு ஒரு குரூப் இருந்தது. அடுத்து இந்த சவுக்கு சங்கருக்கு சவுக்கு ஆர்மின்னு ஒருத்தன் ஆரம்பித்தான். இவங்கெல்லாம் குரூப்பாக போய் அதில் சேர்ந்துக்கிட்டு அது வந்து கொஞ்ச நாள் கூத்தடிச்சாங்க. அதுக்கப்புறம் அரசியல்வாதி அவன் ஆரம்பிச்சிட்டான், அண்ணாமலை ஆர்மின்னு ஒன்று. இப்போ வந்துக்கிட்டு சபரீசன் டிஎம்கே ஆர்மியா. எவ்வளவு கேவலமான விஷயம். சரி, இந்த ஆர்மிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு இதுன்னா, நேதாஜி வந்து இப்போ வெள்ளைக்காரர்களை எதிர்த்து அவர் திரட்டிய படைக்கு இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு பேர் வச்சார். அது இந்த ஆர்மிங்கிற வார்த்தையை இவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல்வாதிகள் கொச்சப்படுத்துகிறான் பாருங்கள். இவங்களெல்லாம் எப்படி தண்டிக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. இங்கே தான் தண்டிக்க மாட்டாங்க. மத்திய அரசாங்கமாச்சும் ஒரு ஆர்மிங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு பேரும் இவங்க உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதாச்சும் பண்ணால் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. போகிறோம் வரவெல்லாம் ஆர்மி. இப்போ சபரீசன் டிஎம்கே ஆர்மி. சரி, நான் ஆர்மின்னு வச்சுட்டேன், என்ன நல்லது பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஏதோ ஆர்மின்னு வச்சுட்டு ஒரு நல்லதை பண்ணுறாங்கன்னா கூட சரிப்பா ஆர்மிங்கிற பேரில் வச்சு ஏதோ இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து சொல்லலாம். இப்போ நாங்களே நேதாஜி ஆர்மின்னு சொல்லி வெப்சைட்டில் வச்சுருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை, சமுதாயத்தில் வரக்கூடிய அக்கிரமங்களை, அநியாயங்களை எதிர்த்து போராடும்போது எங்களுடன் கை சேர்பவர்கள், எங்களுக்கு கை கொடுப்பவர்கள் இந்த நேதாஜி ஆர்மியில் சேருங்கள்னு தான் கொடுத்துருக்கோம். நல்ல விஷயத்துக்கும் கொடுத்துருக்கோம். நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை போராடுறதுக்கும் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அதில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து கலந்துக்கிறேன். சரி, இளைஞர்களே நேதாஜி ஆர்மியில் நான் வந்து கலந்துக்கிறேன். அப்போ ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த ஆர்மிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். அதுவும் நேதாஜிங்கிற பேரில் தான் உபயோகிக்கிறோம். ஏன்னா அவர் உருவாக்குனது ஆர்மிங்கிறது. அப்படி இருக்க ஒரு புனிதமான பேரை எப்படி எந்த கேவலமான வேலைக்கு பண்ணியிருக்கான் பாருங்க ஒவ்வொருத்தரும். சரி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்ல, இந்த ஆர்மிங்கிறத வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த ஆர்மிங்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கால் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 200 பேருக்கு கொள்ளையடிச்ச பணம் இருக்குல்ல, ஊரை கொள்ளையடிச்ச பணம் கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி இருக்குது. 200 பேர் 300 பேருக்கு வேலைக்கு கொள்ளையடிச்ச பணத்தில் உனக்கு சம்பளம். இவங்க பூரா என்னென்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் திமுகவை தாக்கி போட்டால் இந்த 200 பேரும் கெட்ட வார்த்தையில் அடிக்கணும். வாயில் வராத கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போடுறதுக்கு வச்சுருக்கான். 200 பேர் டெய்லி அவன் வேலையே இதுதான், கெட்ட வார்த்தையில் கமெண்ட்டை போடு சொல்லிடுவான். அன்றைக்கி எத்தனை கெட்ட வார்த்தைப்பா போட்டேன். இதுக்கு பேர் ஆர்மி. கேவலமான விஷயம். பிடிச்சி உள்ளதல்லணுவங்களெல்லாம் இன்னும் இவங்க நாட்டில் நடக்குதோ போலீஸ் உள்ளதொடானோ, இறைவன் வந்து இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண நிச்சயம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்படியா கொச்சப்படுத்துறது, கெட்ட வார்த்தையில் அடிக்கிறது, ஆபாச வீடியோவை போடுறது, இல்லாததையும் இப்போ இல்லாத. இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்யுதுன்னு வைங்க, அவ்வளவு இடத்துலையும் வந்து தண்ணீர் தேங்குது. அப்போ மக்களுக்கு ஊடகங்கள் இங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குதுன்னு கொடுத்தா, இவன் தண்ணி தேங்காத மாதிரி இவனே வீடியோவை கிரியேட் பண்ணி பாருங்கள் மக்களே இங்கெல்லாம் தண்ணியே இல்லைன்னு ஊரை ஏமாற்றுவதற்கு இந்த ஆர்மியை வந்து உபயோகப்படுத்துவான். அதில் 200-300 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு இவங்க பொழப்பே இப்படி தான். அப்போ இல்லாததையும் பொல்லாததையும்
பொய்யையும் கட்டவிழ்த்து விடுவதற்காக இந்த சபரீசன் திமுக ஆர்மிங்கிறத உருவாக்கியிருக்காரு. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை செய்கிறதுக்கு உருவாக்கலாம்ல. இப்படி இந்த இணையதளத்தெல்லாம் கேவலமான ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் மற்ற ஊடகங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துடுறது, பணம் வாங்காமல் போடுற ஊடகங்களுக்கெல்லாம் கெட்ட வார்த்தையில் போடுறது, இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிடிச்ச உள்ளத்தோட எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சோன்னா ஒருத்தனா பிடிச்சி நீங்கள் வந்துக்கிட்டு போலீஸை கையில் வச்சுருக்கவங்கள பிடிச்சி உள்ளே போட முடியாதுலாம் நினைக்காதீங்க. நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் எப்படி தப்பு பண்ணிங்கன்னா எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அதனால் அநியாயமும் அக்கிரமும் ரொம்ப நாளைக்கு தூக்கி நிற்காது. அதனால் இறைவன் உங்களை தண்டிக்கும் காலம் நெருங்கி வருகிறது. எவ்வளவு அநியாயமாக அக்கிரமம் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அனுபவிக்க வேண்டியது வரும். இந்த ஆர்மின்னு வச்சுருக்கிறவனெல்லாம் சொல்லிடுறேன், நீங்கள்லாம் மனிதர்களுக்கே தகுதி இல்லாதவர். எதுக்கு ஆர்மின்னு பேர் வைக்கிறதுன்னு ஒரு மனசாட்சி வேணும். அயோக்கியத்தனம் பண்ணுறது பண்ணிக்கிட்டு அதுக்கு பேர் ஆர்மியா? அதனால் கடுமையான கண்டனத்தை சபரீசனுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தயவுசெய்து நீங்கள்லாம் படித்தவங்க, என்ஜினியரிங் படித்தாளுங்க, நாகரிகமானவங்க, நாகரிகமான அரசியல் பண்ணுங்கள். இப்படி கீழ்த்தரமான அரசியலை பண்ணாதீங்க. அண்ணாமலைக்கும் சொல்கிறேன், இந்த ஆர்மிங்கிற வேலையை வச்சுக்காதீங்க. அண்ணாமலை ஆர்மி இதெல்லாம் அதெல்லாம் போடுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஆர்மியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு வீரனும் தான் அந்த ஆர்மிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சும்மா வெளியில் இருந்துக்கிட்டு மோசடி பண்ணுறதுக்கும் இதுக்கும் இந்த ஆர்மிங்கிறத உபயோகிக்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருங்க. படித்தவங்களாக இருக்கீங்க, நீங்களே இந்த மாதிரி கீழ்த்தரமான மற்றவங்க கீழ்த்தரமான செயலில் செய்கிறாங்கன்னா நீங்களும் போய் செய்யணுமா? அதுக்கு ஆர்மிங்கிற வார்த்தை தான் கிடைச்சதாங்கிறதுக்காக சபரீசனுக்கு கடுமையான கண்டனத்தை அந்த நீங்கள் பண்ணுங்க. சபரீசன் டிஎம்கே ஐடி விங்குன்னு போடுங்க, சபரீசன் டிஎம்கே ஐடி பிரிவு அப்படின்னு போடுங்க. ஆர்மிங்கிற வார்த்தையை எடுத்துருங்க, தயவு செய்து சொல்லுங்கள். அதனால் கடுமையான கண்டனத்தை சபரீசனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.